அடுத்தபடியாக மாநாட்டினுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. முதல் தீர்மானத்தை ஈரோடு திருமுருகன் அவர்கள், நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் தீர்மானம் படித்து முடித்த பிறகு கரகோஷம் எழுப்பி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, முதல் தீர்மானம் மாவட்ட இளைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஈரோடு திருமுருகன் அவர்கள் உங்களிடையே வாசிப்பார். தமிழகத்தின் தலைமகன் அன்புமணி உட்பட அனைத்து நிலை பொறுப்பாளருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல் தீர்மானமாக 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமக அங்கம் வகிக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்க உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தீர்மானம் 2 வாசிக்க வருபவர் மயிலாடுதுறை முருகவேல் அவர்கள், மாநில இளைஞர் சங்கத்தினுடைய துறை செயலாளர் மயிலாடுதுறை முருகவேல். இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நாளைய தமிழகம் மருத்துவர் சின்னையா அவர்களை வணங்கி, சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநில பொதுக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மருத்துவர் சின்னையா சொன்னது போல வர இருக்கிற 2026 திமுக எனும் தீய சக்தியை வேறறுத்து மாம்பழ சின்னத்தினை நமது சின்னமாக, அதாவது இப்ப எத்தனையோ சவால்களை மேற்கொண்டு கட்சியோட தலைவர் ஐயா தாங்கிறதையும் சின்னம் நமக்கு தாங்கிறதையும் உறுதிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும். ஆனா இனி வரும் காலத்தில் இந்த 2026 நாம் சபதம் ஏற்று இந்த தேர்தலில் வெற்றி கொண்டோமானால் நிரந்தர சின்னம் நமக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு, தீர்மானம் 2 தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் மூலம் திமுக அரசுக்கு எதிராக புதிய எழுச்சியை ஏற்படுத்திய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. இருகரம் நன்றி, வணக்கம். கரகோஷத்துடன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 3 வாசிப்ப வருபவர் மாநில இளைஞர் சங்கத்தினுடைய துணை செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞர் அணி பொதுக்குழு கூட்டத்திற்கு, சிறப்பு வாய்ந்த இந்த கூட்டத்திற்கு எழுச்சியுரை ஆற்றிருக்கின்ற அண்ணன் விட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தீர்மானம் என்று 3 திமுக ஆட்சியின் மீதான ரூபாய் 6 லட்சம் கோடி ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆணையம் அமைத்து விசாரணை நடத்த அரசு ஆணையிட வேண்டும். நன்றி. தீர்மானம் 4 வாசிக்க வருபவர் மாவட்டத்தினுடைய இளைஞர் சங்க செயலாளர் திருவண்ணாமலை மாவட்டம் தினேஷ்குமார் அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அன்புமணி அண்ணன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க தலைவர் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தீர்மானம் 4 மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் அமைக்க திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப தமிழ்நாடு மக்கள் முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம். தீர்மானம் 5 தென் மாவட்டங்களின் சார்பாக தீர்மானத்தை வாசிக்க வரக்கூடியவர் திண்டுக்கல் சிற்றரசு மாநில இளைஞர் சங்கத்தினுடைய துணை செயலாளர். இந்த மண்ணையும் மக்களையும் எப்போதும் காக்க போராடி கொண்டிருக்கும் நமது தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தீர்மானம் 5 தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த தவறியதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் திமுக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். நன்றி. தீர்மானம் 6 வாசிக்க வருபவர் புதுச்சேரி மாநிலத்தினுடைய மாநில இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எல்ஜி சேகர் அவர்கள். தீர்மானம் 6 வருங்கால தமிழகம் மருத்துவர் சின்னையாவை வணங்கி இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் கணேஷ்குமார் அவர்களை வணங்கி, புதுச்சேரிக்கு போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட கொடுக்கல கூட்டணி கட்சி சார்பா. மருத்துவர் சின்னையா எங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு அங்கீகாரத்தை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். கடந்த முறை 4 எம்எல்ஏ ஒரு எம்பி தொகுதி இருந்த தொகுதி பாண்டிச்சேரி.
இந்த தடவை மீண்டும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தீர்மானம் எண் 6, படித்த இளைஞர்களின் சேகர், நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உழைச்சா தானும் அங்கீகாரம். ஐயா, கண்டிப்பா ஐயா. தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பியா இருந்தவங்க தான் வெளியில போயிட்டாங்க. இருந்த தொண்டர்கள் பாண்டிச்சேரி அப்படியே தான் இருக்கு ஐயா. தீர்மானம் எண் 6, படித்த இளைஞர்களின் அரசு வேலை தனியார் வேலை குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய திமுக அரசு கண்டனம் தெரிவிக்கின்றோம். நன்றி. மேற்குறிப்பிட்ட 6 தீர்மானங்களையும் இந்த இளைஞரணியினுடைய பொதுக்குழு இரு கை கரகோஷத்தோடு நிறைவேற்றி தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.